தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. கோமதி ஆண்டி கிச்சன்ல இருக்காங்க. நிஷா குளிக்க போயிட்டா. இங்க ஸ்டோர் ரூம்ல விசிபிள் சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும்? என்ன வந்து கூட்டிட்டு போங்க பாட்டி. நீங்க எங்க இருக்கீங்க பாட்டி? என்ன கூட்டிட்டு போங்க பாட்டி, பயமா இருக்கு. என்ன கூட்டிட்டு போக யாராச்சும் வாங்க, கூட்டிட்டு போங்க. அட பாருங்களா, என்ன மாதிரி இன்னொரு பொண்ணை கடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வேலையே தானா? யார் இந்த பொண்ணு? எதுக்கு இவளை இப்படி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க? இப்படி அடைச்சு போட்டுதான் நிஷா நல்ல மாதிரி நடிச்சாளா? இப்ப நான் என்ன பண்றது? இந்த பொண்ணு பாவம், இவளை எப்படி என்னால காப்பாத்த முடியும்? பார்த்து பார்த்து ப்ளீஸ் என்ன வெளியில விட சொல்லுப்பா. என்ன வெளியில விட சொல்லு ப்ளீஸ். சத்தம் போடாத, மெதுவா பேசு. அவ கேட்டு போறா. அவ ரொம்ப பேட் பர்சன். அவ வந்தா என்ன பண்ணுவானே தெரியாது. நான் உன்கிட்ட பேசித்திருக்கேன்னு தெரிஞ்சா அவ என்னையும் விட மாட்டா, உன்னையும் விட மாட்டா. ஆமா, நீ யாரு? நீ ஏன் இங்க வந்த? சீக்கிரமா சட்டுன்னு சொல்லு. என் பேர் அம்முதா. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன இங்க இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. யார் கூட்டிட்டு வந்தா? அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன திறந்து விடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எங்க திறந்து விடுறது? நானும் உன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட்லாம் உன்ன மாதிரி தான் என்ன ஒரு ரூம்ல போட்டு வச்சிருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் திறந்து விட்டுருக்காங்க. ஐயோ, அப்போ என்ன விட மாட்டாங்களா? இவங்க தான் புல்ல பிடிக்கிறவங்களா? எங்க போன? ஹலோ ஹலோ, உன் பேர் என்ன? அழாத, வெயிட் பண்ணு. நான் ஏதாச்சும் பண்ணலாமான்னு பாக்குறேன். என் பேரு வெண்பா. நான் எப்படியாவது இங்க இருந்து போகணும். பாட்டி, என்ன வந்து காப்பாத்துங்க பாட்டி. மல்லி, என்ன கதிரேசன்? ஐயோ, சாரி வக்கீல் மேடம், உங்க வழியில குறுக்க வந்துட்டேனா? அதாவது பொதுவா நான் தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது இல்ல. ஆனா என் வழியில யாராச்சும் குறுக்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்துட்டு நான் சும்மா போக மாட்டேன்.
இப்படிதான் உள்ள நுழைஞ்சி ஆளையே கவுத்துருவேன். கவுக்கறதெல்லாம் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுக்கலாம். முதல்ல வழி விடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஜட்ஜி வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு உள்ள போனீங்கன்னா ரொம்ப தெம்பா வாதாடலாம். இத பாருங்க மிஸ்டர், எதையாவது காட்டி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட நடக்காது. வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. அட இருங்க மேடம், ஒரு 2 நிமிஷம் தான், அதை பார்த்துட்டு போயிடுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அம்மா என்ன வந்து கூட்டிட்டு போங்க. பாட்டி, நீங்க எங்க இருக்கீங்க பாட்டி? அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரியல பிரியமா. இவன் என்ன பண்ணிடுவான்னு நினைக்கிற? அவன் ஆகாசத்தை பிடிச்சு அவன் வீட்டுல அப்படியே மடக்கி வச்சுக்கலாம்னு ஆசைப்படுவான். ஆனா அதெல்லாம் நடக்கணும்ல. அவன் என்ன கடவுளா அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு? முதல்ல நகை பணத்தை கொடுத்து ஆசையை தூண்டி பார்த்தான். அந்த அம்மா கிட்ட வேலைக்கு ஆகல. அப்புறம் மிரட்டி பார்த்தான். அந்த அம்மா அவனை கண்டுக்கவே இல்லை. இப்ப கடைசி நிமிஷத்துல அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? அந்த அம்மா கிட்ட கோர்ட்டுன்னு எல்லாம் பார்க்காதீங்க, உங்க காலை காட்டுங்க, நான் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துக்கிறேன்னு சொல்ல பாப்பான். லாயர் மேடம், நான் என் பொண்ணை இழந்துட்டேன், என் பேத்தியை மட்டுமாவது வாங்கி கொடுங்க மேடம். அப்படியே நான் ஹார்ட் பேஷண்ட் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பான். அதான் பார்த்து மேடம், ஃபைல்ல கீழே விழுந்துற போகுது. ஐயோ, இத பாருங்க கதிரேசன், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய அஃபென்ஸ். இதை விட பெரிய குற்றமெல்லாம் நான் பண்ண ஆள் மேடம். என்னமோ சொன்னீங்க, என்னால முடிஞ்சதை கிழிச்சிக்க சொன்னீங்க. நான் பாவப்பட்ட சாதாரண ஆள் மேடம். என்னால இவ்வளவுதான் கிழிக்க முடியும். நீங்க தான் மிகப்பெரிய வக்கீலாச்சே. என்னையும் கோர்ட்ல நிக்க வச்சு நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவீங்களே. போங்க, போய் தொங்க விடுங்க. ஜட்ஜி வர்ற நேரம் தான். Your Honor. Your Honor, இந்த வழக்கை பொறுத்தவரை சமர்ப்பிக்க வேண்டிய எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல சமர்ப்பிச்சாச்சு. எதிர் தரப்பினர் காரணமே இல்லாம இந்த வழக்கை இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எந்த ஆதாரங்களையும் நாங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக காட்ட முடியாது யுவர் ஆனர். ஏன்னா அவங்க பக்கம் எந்த உண்மையுமே இல்ல. எதிர்க்கட்சி வக்கீல் சட்டத்தை துச்சமாக மதிக்கிறார். சாட்சியிடம் நார்கா சோதனை எடுக்கணும்னா கோர்ட்டோட முன் அனுமதி பெறணுங்கிறது அடிப்படை விதி. அதை கூட செய்யாம எங்க கட்சியின் சாட்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் நார்கா சோதனை எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. What is it so? வக்கீல் சொல்றது உண்மையா மேடம்? I'm sorry, Your Honor. I condemn your behavior, Mrs. Devasena. My sincere apologies, Your Honor.
யுவர் ஆனர், இவங்க என்னோட சாட்சிய முன் அனுமதி வாங்காம நார்கோ சோதனை எடுக்க கூட்டிட்டு போனதுக்கு 3 காரணங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். 1, அவங்க கிட்ட குற்றம் சாட்டப்பட்ட விஜய் குற்றம் இல்லாதவருங்கிறத நிரூபிக்க வேற ஆதாரங்கள் எதுவுமே இல்ல. 2வது, ஒருவேளை அவர் இந்த குற்றத்தை செஞ்சிருக்க கூடும்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு யுவர் ஆனர். எங்க முன் அனுமதியோட நார்கோ டெஸ்டுக்கு போனா தாங்களே மாட்டி போனுங்கிற குழப்பத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஐயோ என்ன மல்லி, இந்த அம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதான் பெரியமா, எனக்கும் ஒன்னும் புரியல. பெர்மிஷன் வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அத பாத்துக்கலாம்னு அவங்க சொல்லிதான் ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க கிட்ட நியாயமான காரணமும் இருக்கு. ஆனா இப்ப ஏன் சும்மா இருக்காங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அவர் கால்ல விழுந்துட்டாரோ? இல்ல இருக்காது பெரியமா. அது மட்டும் இல்ல, என் கட்சிக்காரரை மிரட்டி அவங்க இஷ்டப்படி விசிட்டிங் டைம் போட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஏன் எல்லாம் தெரிஞ்ச இந்த வக்கீல் மேடம் இந்த கோர்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணி கோர்ட் மூலமாவே ரைட்ஸ் வாங்கியிருக்கலாமே. ஏன் குறுக்கு வழியில போக முயற்சி பண்றாங்க? இதுல இருந்து அவங்க பக்கம் எந்த நியாயமும் இல்லைங்கிறது தெரிய வருது யுவர் ஆனர். அப்பா, மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அவர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் இப்ப டான்னு பதில் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பேச விட்டு அடிக்கிற டெக்னிக் போல இருக்கு. அதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. Kindly excuse me, Your Honor. ஐயோ ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. மிஸ்டர் ஆறுமுகம், யூ மே ப்ரொசீட். யுவர் ஆனர், என்னோட எந்த கேள்விக்கும் எதிர்க்கட்சி வக்கீல் கிட்ட பதில் இல்ல. அவங்களோட எந்த நடவடிக்கையும் சட்டப்படியானதா இல்ல. இந்த கோர்ட்டு முன்னாடி இதை நான் எடுத்து சொல்லிட்டேன். மல்லி வா வா வா. மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அவர் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே போறாரு, நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க. நார்கோ டெஸ்ட் எடுக்கிறப்ப நீங்க சொல்லிக்கலாம் பேசிக்கலாம்னு சொன்னீங்களே மேடம், இப்ப அமைதியா இருக்கீங்க. ஆமா வக்கீலம்மா, உங்களை தான் நாங்க சாமி போல நம்பி இருக்கோம். கடைசி நேரத்துல எங்களை கை விட்டுறாதீங்கம்மா. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். கையை கீழே போடுங்க ப்ளீஸ். என்னதான் பெரிய வக்கீல்னு சொல்லிக்கிட்டாலும் நானும் சாதாரண மனுஷி தானே. எனக்கும் ஆசா பாசம் பற்று எல்லாம் இருக்கதானே செய்யும். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. சாரி மல்லி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தோத்துட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க? எல்லாம் பண்ணிடலாம்னு நேத்து கூட சொன்னீங்களே. உங்களை தான் மலையா நம்பணும் மேடம். முடியாதுன்னு சொல்லாதீங்க மேடம், ப்ளீஸ். உங்களால முடியும் மேடம். உனக்கு நம்பிக்கை கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. இப்போதைக்கு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மேடம் ப்ளீஸ், என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட என்னமோ பேசினாரு, என்ன சொன்னாருன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். மல்லி மல்லி மல்லி, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. பதறாத மல்லி. ஆசை பாசம் பற்றுன்னு எல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா திரும்பவும் அந்த கதிரேசன் ஏதாவது உங்ககிட்ட டீல் பேசினானா, இல்ல அவன் கொடுத்த டீலை நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? அட சொல்லுங்க வக்கீலம்மா. இது பாவம் என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கையில விளையாடாதீங்க ப்ளீஸ். ஆமா, அந்த கதிரேசனோட டீலை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. உங்களை போய் என் பொண்ணு நம்பினா பாருங்க. ச்சே, உங்களுக்கு உங்க உணர்ச்சி முக்கியம்னா எனக்கு என் பொண்ணோட உணர்ச்சி முக்கியமா? யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க சரியா?
வாழ்க்கையில அது கொலைக்கு சமம். அதை செஞ்சிட்ட பிறகு நீங்க நல்லா இருக்க முடியும்னு கற்பனையில கூட கோட்டை கட்டிடாதீங்க. நீங்க என்ன நம்பிக்கை துரோகி, நல்லா இருக்க மாட்டான், நாசமா போவான், இப்படி எது வேணாலும் சொல்லுங்க. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும்தான். ஆனா எனக்கு என் பேத்தியோட உயிர் பிரச்சனை. என்ன சொல்றீங்க மேடம்? ஸ்கூலுக்கு போன என் பேத்திய கடத்தி வச்சிருக்கான் மல்லி. நான் வக்கீல் தான். ஆனா இந்த தொழில், நீதி, நேர்மை எல்லாத்துக்கும் மேல நானும் ஒரு சாதாரண மனுஷி தானே. எப்போ அந்த கதிரேசன் என் பேத்திய கடத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் என்னால ஒரு வக்கீலா வேஷம் கட்ட முடியல. அங்க என் பேத்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பாட்டியா மட்டும்தான் எந்திரிச்சு பேசினேன். அதை தாண்டி என்னால எதுவுமே பேச முடியல. என்ன மன்னிச்சிரு மல்லி. அவன் இந்த வேலை பண்ணிருக்கிறத கோர்ட்லயே சொல்ல வேண்டியதுதானே. நீங்க எவ்வளவு தைரியசாலி. சொன்னா அதுக்கு அடுத்த நிமிஷமே அங்க அவன் என் பேத்தி ஏதாவது செஞ்சுட்டானா? அவ எனக்கு ரொம்ப நாள் தவம் இருந்து பிறந்த பேத்திம்மா. அது அப்படி ஒரு நிமிஷத்துல என்னால தூக்கி எறிய முடியல. யாருக்கு பெரியமா? அந்த நிஷாவுக்கு தான் பிள்ளை. அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆக போகுது? அவ புத்திசாலி, எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சிருக்கு பெரியமா. மேடம் சொன்னாங்களே நான் தோத்துட்டேன்னு. நான் தான் பெரியமா தோத்துட்டேன். ஏய் இரு பிள்ளை. ஒரு எமர்ஜென்சில எமோஷன்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் இருக்கணும். இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. அந்த குழந்தை இப்ப அநேகமா நிஷா கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நமக்கும் யாரை எங்க அடிக்கணும்னு தெரிஞ்சாதான் ஆட்டம் ஆடவே முடியும். பிக் பாட்டி, பிக் பாட்டி. தங்கமே, நீயா? அந்த நிஷா கழுதை எங்க? அவ குளிக்க போயிருக்கா. ஓ ஓகே, வரேன். பிக் பாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிக் பாட்டி, அர்ஜென்ட் பிக் பாட்டி. இந்த நிஷாவும் கதிரேசனும் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. என்ன சொல்ற வெண்பா? உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா? பிக் பாட்டி என்ன மாதிரி இன்னொரு பொண்ணையும் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுங்க. மலியம்மா கிட்ட சொல்லுங்க, அவங்க காப்பாத்துவாங்க. வெண்பா, வெண்பா, அவ பேர் என்ன? நம்ம வக்கீல் ஆண்டி பேசுறாங்க வெண்பா. அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்லு. நீ பேரை கேட்டியா? அமுதா. ஐயோ, அது என் பேத்திதான், அது என் பேத்திதான். ஐயோ இருங்க. ஐயோ வெண்பா குட்டி, இப்ப நீ எங்க இருக்க? அந்த குழந்தை எங்க இருக்குது? ஆமா பிக் பாட்டி, அவளை ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேனா, அப்ப எது சத்தம் கேட்டுச்சா, அதான் ஜன்னல் லேசா சாத்திட்டு வந்துட்டேன். நீ இரு வெண்பா, நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம். ஆமா, கேஸ் ஜெயிச்சிருச்சுல, டாடா வெளில வந்துருவாரா? என்ன கூட்டு போயிடுவீங்களா? நான் இங்கதான் இருக்கணும்னு நிஷா சொல்றா. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல. இங்க பாரு வெண்பா, பாட்டி சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அங்க இருக்கிற அமுதா நம்ம வக்கீல் ஆண்டியோட பேத்தி தான். அவளை கடத்தி வச்சுக்கிட்டு தான் அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பாவை வெளியில கொண்டு வரதும், நீ அங்கிருந்து வெளியில வர்றதும் எல்லாமே இப்ப உன் கையில தான் இருக்கு. இப்ப என்ன பண்றனா, குட்டி செஞ்சிருவியா? ஓகே பாட்டி, நான் பாத்துக்கறேன். அப்பாடா. அம்மா, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். டாடா பாவம், பண்ண தப்புக்கு ஜெயில இருக்காரு. நானும் இங்க ஜெயில இருக்க மாதிரி தான் இருக்கேன். டாடா கிட்ட நான் போகணுமா? ஹெல்ப் பண்ணுங்கம்மா. Continental
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.